அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல்லிகள் வீட்டில் இருக்குது, பட் சத்தம் போட மாட்டுது. எதுக்காக அது சத்தம் போடலை? அது பல பேரோட கேள்விகளாக இருக்கும். அதுக்கான பதிவு தான் இது. பல்லிகள் அந்த காலத்தில் இருந்தே இந்த காலம் வரைக்கும் நம்ம எல்லாரோடையுமே சொல்லப்படுறது ஒரு குட்டி ஜோசி என்றது தான். உண்மைதாங்க. பல்லிகளை கேட்டு தான் நம்ம அந்த காலத்து முன்னோர்களாக இருக்கட்டும், இப்போ நம்மளாக இருக்கட்டும், மேக்ஸிமம் பர்சன் அவங்க அதை கேட்டு தான் நம்ம பேசும்போது அது ஒரு சகுனம் சொல்லிருச்சுன்னா, ஓ நல்ல சகுனம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் திசையில் சொல்லிருச்சுன்னா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. பல்லிகளை வச்சு தான் நம்மளோட வேலைகள் நல்லதா கெட்டதான்ற முடிவு இருக்கிற சுச்சுவேஷன் தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உண்மையும் கூட. இப்போ நம்ம பல்லிகள் பேசாமல் இருக்கிறப்ப அதை பேச வைக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வெள்ளி செவ்வாய் நீங்கள் எப்பயும் போல் சாமியை கும்பிட்டு அதிகமாக பத்தி சூடம் பொருத்தி சாம்பிராணி பொருத்துங்க. அதை பல்லிகள் இருக்கிற செவ்வாய் வெள்ளி வீடு வாசலை அலசி விட்டு பத்தி சூடம் பொருத்தி எங்கனையெல்லாம் உங்களுக்கு பள்ளி இருக்குமோ அந்த இடத்துல ஃபுல்லாமே சாம்பிராணி அதிகமாக காட்டுங்க. சாம்பிராணி வாடைகளே பள்ளிகளை அதிகமாக பேச வைக்கும்ன்றது ஒரு ஐதீகம். ஸோ நீங்கள் வெள்ளி செவ்வாய் அடுத்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளி செவ்வாய் வீடு வாசல் அலசி விட்டு எப்பயுமே சாமி நல்லா மனசால் வேண்டிக்கிட்டு பள்ளிகளுக்கு இருக்கிற இடத்துல பக்தி சூடத்தை காட்டி சாம்பிராணி புகை மட்டும் கூட போதும். சாம்பிராணி புகை மட்டும் அது மேலே படுற மாதிரி ஆனால் பக்கத்தில் போயிட்டு காட்டுங்க. கண்டிப்பாக பல்லிகள் அடுத்த தடவையிலிருந்தே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். அப்படி நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.